ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் கார்த்திக். என்னோட ஊர் திருநெல்வேலி. நான் பாளையங்கோட்டையில் இருக்கேன். இப்போ நான் பேசும்போது எப்படி பேசுகிறேன், ஒரு சின்ன விஷயந்தான். அதை நான் தனித்தனியாக பிரித்து 2 சென்டென்ஸாக 3 சென்டென்ஸாக நான் சொன்னேன். அப்படி தானே? இதை நான் சிம்பிளாக எப்படி சொல்லியிருக்கலாம், என் பேர் கார்த்திக், திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கேன். இப்படி நம்ம சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா முடிஞ்சுது. இதை நான் தனித்தனி சென்டென்ஸாக இப்போ நான் சொன்ன விஷயத்தையே, என்னோடய பேர் கார்த்திக், நான் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கேன், இதை நான் தனித்தனியாக பிரித்தேன் அப்படின்னா என்னோடய பேர் கார்த்திக், என்னோடய ஊர் திருநெல்வேலி, நான் பாளையங்கோட்டையில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக சொல்லுவோம். அப்படி தானா? ஸோ இப்படி தனித்தனியாக சொல்லக்கூடியதை நம்ம சிம்பிளாக ஒரே சென்டென்ஸாக சொன்னோம் அப்படின்னா அதான் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. அந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம தனித்தனி சென்டென்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்ஜெக்ஷன் போட்டோ இல்லை ஒரு ப்ரப்போசிஷன் போட்டோ ஒரு சில வேர்டை ஆட் பண்ணி நம்ம ஒரே சென்டென்ஸாக எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஈஸியாகவும் சொல்லிடலாம். அதுதான் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 or more ஷார்ட் சென்டென்ஸ். ஸோ 2 இல்லை 2க்கு மேற்பட்ட சென்டென்ஸோ நம்ம ஒன்றாக்கி ஒரே லாங் சென்டென்ஸாக அதோட அர்த்தம் மாறாமல். ஸோ நம்ம சென்டென்ஸை சுருக்குறோம், ஒரே சென்டென்ஸ் ஆக்குறோம் அப்படிங்கிற பேரில் அர்த்தம் மாறக்கூடாது. 2-3 சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம அர்த்தம் மாறாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரே சென்டென்ஸாக ஆக்கணும். இதுதான் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. அவ்வளோதான், சிம்பிள். இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். இப்போ ரைட்டிங்கில் ஒரு ஸ்டோரி எழுதுகிறோம், எஸ்ஸே எழுதுகிறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இல்லை ஜென்ரலாக ஒரு ஜேர்னல் ஏதோ நீ எழுதுறீங்க. ஸோ நம்ம அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படிலாம் சின்ன சின்ன ஷார்ட் சென்டென்ஸாக ஒரே சென்டென்ஸாக ஆக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு. ஸோ நம்ம ஆண்டை யூஸ் பண்ணி ஆக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லைக் ஆப்பிள்ஸ், ஐ லைக் ஆரஞ்சஸ். ஒரே விஷயந்தான், எனக்கு ஆப்பிளை பிடிக்கும், மறுபடியும் எனக்கு ஆரஞ்சை பிடிக்கும். தேவையில்லை, அப்படி தானே? ஸோ இங்கே நம்ம ஆண்ட் அப்படிங்கிற அந்த ஜாயினிங் டேர்மு அதை யூஸ் பண்ணி ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு, அதாவது சிம்பிளாக முடிச்சிடலாமா? இடம் இன்னொரு லைக் தேவையா? இது இல்லாமல் நம்ம ஆண்டை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் நம்ம சொன்னாலுமே அர்த்தம் ஒன்று தானே. ஐ லைக் ஆப்பிள்ஸ், ஐ லைக் ஆரஞ்சஸ். இது நம்ம ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு, அர்த்தமும் மாறல. அதே இது பார்த்தோம்னா நம்ம 2 சென்டென்ஸை, ஸோ இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு 2 இருக்குது. அதை நம்ம ஒரே சென்டென்ஸாக ஆக்கிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த டாபிக் நம்ம புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம கிராமரில் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் பேஜ் நம்பர் 291. ஸோ நம்ம பேசிக்கில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புக் இருக்கவங்க புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்போம். எக்ஸப்ஷனல் கேஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் புக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இப்படி தான் ஆக்கணுமா, அப்படி தான் ஆக்கணுமா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. எப்படினாலும் ஆக்கலாம். என்ன சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் ஆக்கலாம். சிம்பிளாக நமக்கு என்ன அப்படின்னா அது கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அர்த்தம் மாறக்கூடாது. 2 விஷயந்தான். ஓகே, ஷீ இஸ் டயர்டு, ஷீ கண்டினியூஸ் டு ஒர்க். ஸோ இதை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் டயர்டு பட் கன்யூஸ் டு ஒர்க்கு. ஷீ இஸ் டயர்டு, அவள் டயர்டாக இருக்கா. ஷீ கன்யூஸ் டு ஒர்க்கு, அவள் கன்யூவாக ஒர்க்கும் பார்த்துக்கிட்டே இருக்கா. இது ஏன் தமிழில் சொல்லி பாருங்கள். அவள் டயர்டாக இருக்கா, இருந்தாலும் ஆனாலும் கன்யூவாக ஒர்க் பார்க்கா. அப்படி அதே இங்கிலீஷில் மாற்றிடுங்க. ஷீ இஸ் டயர்டு, நம்ம பட் அப்படிமா, ஆனாலும் கண்டினியூஸ் டு ஒர்க்கு. அகெயின் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷீ தேவையில்லை. ஏன்னா அவளை பற்றி நம்ம பேசுகிறோம். அவள் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இது இல்லாமே புரியும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிராமர் டாப்பிக்லாம் தனித்தனியாக டாபிக் வைஸாக பேசிக்கில் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் ஆரம்பித்து ஆர்டிக்கல், டென்சஸ், இந்த மாதிரி நம்ம எல்லா கிராமர் டாப்பிக்கும் டாபிக் வைஸாக ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதையும் வீடியோ பார்த்துட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஹீ சா எ டாக், அகைன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஹீ ரேன் அவே. அப்போ இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ 2 சென்டென்ஸாக இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்டாப் இருந்தால் தனித்தனி சென்டென்ஸு. இப்போ இங்கே அவங்க மறுபடியும் சிந்தசிஸ் பண்ணதில் பார்த்தோம் அப்படின்னா கமா தான் இருக்குது. கமா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே சென்டென்ஸ்குள்ளே கமா வரும். ஸோ ஹி சா எ டாக்,
அவன் ஒரு நாயை பார்த்தா அவன் ஒரு நாயை பார்த்தான், ஹீ ரேன் அவே, அவன் வந்து ஓடிட்டான். ஸோ இது வந்து ஒரே சென்ஸாக பார்த்தோம் அப்படின்னா சீயிங் எ டாக், நாயை பார்த்ததுனால ஹீ ரேன் அவே, அவன் ஓடிட்டான். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள் இன்ஃபினிட்டிவ். அதாவது நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ், டூ ப்ளஸ் வெர்பு, ஜெரண்டு, வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜெரண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணியோ கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியோ ப்ரொப்போஷன் யூஸ் பண்ணியோ எப்படினாலும் ஒரு சென்ஸை நீங்கள் வந்து ஒன்றா வந்து ஆக்கலாம். ஓகே, இப்போது ஷி வாண்ட்ஸ் டு லேர்ன், ஷீ ஸ்டடிஸ் ஹார்டு, ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அப்போ ரெண்டு சென்ஸ் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஷி வாண்ட்ஸ் டு லேர்ன், அவள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும், அவள் கற்றுக்கணும். ஷீ ஸ்டடீஸ் ஹார்டு, அவள் கஷ்டப்பட்டு படித்தா. இப்போ நீங்கள் தனித்தனியாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா சொல்லி பாருங்கள். அவள் கற்றுக்கணும், அவள் கஷ்டப்பட்டு படித்தா. அப்போது அவள் கற்றுக்கணுங்கிறதுனால அவள் வந்து கஷ்டப்பட்டு படித்தா. அப்போ ஷீ ஸ்டடீஸ் ஹார்டு, அவள் வந்து கஷ்டப்பட்டு படித்தா. ஏன்னா டு லேர்ன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அகெயின் பார்த்தோம் அப்படின்னா ஷீ வாண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து போட வேண்டிய தேவையே வந்து இல்லை. அப்போ ஷீ ஸ்டடீஸ் ஹார்ட் டு லேர்ன். அடுத்து பாருங்கள் ப்ரப்போசிஷன், ஆஃப்டர், பிஃபோர், வைல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஹீ ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க்கு, ஹீ வெண்ட் அவுட் டு ப்ளே, அவன் வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் ஹீ வெண்ட் அவுட் டு ப்ளே, அவன் விளையாட போகலாம். ஸோ இப்போ நமக்கு அகைன் அண்ட் அகைன் பார்த்தோம் அப்படின்னா ஹீ இதெல்லாம் வந்து தேவையில்லை. அப்போ வந்து என்ன, ஹோம்ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ்டு அப்படின்னு இருக்க தானே. அப்போ முடிச்சதுக்கப்புறம் ஹீ ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க், ஹீ வெண்ட் அவுட் டு ப்ளே. அப்போ ஆஃப்டர் ஃபினிஷிங் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஹீ வெண்ட் அவுட் டு ப்ளே, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ரிலேட்டிவ் கிளாஸு, ஹூ, விச், தேட் ரிலேட் பண்ணுறது, அவ்வளோதான், சிம்பிள். த பாய் இஸ் மை ஃப்ரெண்டு, ஹீ இஸ் ஸ்டாண்டிங் தேர், எப்படி வந்து ஒன்றா சொல்லலாம். த பாய் இஸ் மை ஃப்ரெண்டு, அந்த பையனோட ஃப்ரெண்டு, ஹீ இஸ் ஸ்டாண்டிங் தேர், அவன் வந்து அங்கே இருக்கான். அப்போ த பாய் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர் இஸ் மை ஃப்ரெண்டு. ஸோ த பாய் இப்போ ஹூ அப்படின்னா இதுக்கு முன்னால் யார் இருக்காங்களோ அவங்கள தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து குறிக்கும், அப்படி தானே. அப்போ த பாய் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர் இஸ் மை ஃப்ரெண்டு, அவ்வளோ நம்ம வந்து ஒரே சென்ஸாக வந்து ஆக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இதான் பார்த்தோம் அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. நம்ம வந்து தனித்தனி சென்டென்ஸாக, ஸோ தனித்தனியாக சொல்லும் போது வந்து புரிஞ்சுக்கவும் பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம வந்து ஒரே லாங் சென்டென்ஸாக சொல்லும் போது இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி கிராமரில் எல்லா டாப்பிக்கும் அப்லோட் பண்ணிட்டோம், போயம் ப்ரோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து எக்ஸாமில் இன்னும் கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும் அதையும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கோல்டன் ரூல் அப்படிங்கிற சீரீஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம், டாப் 10 டாப் 20 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அது வந்து பாருங்கள். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம புக்கை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து புக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.